மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட பெரும் தோல்வி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை நிலைகுலைய செய்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தியாளர்களான ரிதா பிரதாப் பானர்ஜி அக்கட்சியின் 80 எம்எல்ஏக்களில் 58 பேரின் ஆதரவு தமக்கு இருப்பதாக கோரியதை அடுத்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோவன்தேவ் சட்டோபாத்யாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமித்து அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் மம்தா பானர்ஜியின் மருமகனுமான அபிஷேக் பானர்ஜி சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் ஆளும் பாஜகவின் சிறிய அளவிலான ஊக்கத்துடனும் ஆதரவுடனும் ரிதா பிரதாப் பானர்ஜி அந்த முடிவை எதிர்த்தார். அபிஷேக் பானர்ஜியின் கடிதத்தில் தங்களது கையெழுத்துகள் போலியாக போடப்பட்டுள்ளதாக எம்எல்ஏக்களான ரிதா பிரதாப் பானர்ஜி மற்றும் சந்தீபன் சஹா ஆகிய இருவரும் சபாநாயகரிடம் புகார் அளித்ததை அடுத்து கட்சி துரோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் முன்னதாகவே திரிணாமுல் காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்டிருந்தனர். சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் உள்ள கையெழுத்துகளுக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்பின் போது பதிவு செய்யப்பட்ட கையெழுத்துகளுக்கும் இடையே முரண்பாடுகள் இருப்பதை சட்டப்பேரவை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து சிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. ரிதா பிரதாப் பானர்ஜி எதிர்க்கட்சித் தலைவராக தான் தேர்வானதை தனிநபர் வாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டு போராட்டம் என்று வர்ணித்தார். மேலும் இந்த எதிர்ப்பு அபிஷேக் பானர்ஜிக்கு எதிரானது என்பதை சுட்டிக்காட்டியதோடு மம்தா பானர்ஜிக்கு தனது விசுவாசத்தையும் பிரகடனப்படுத்தினார். திரிணாமுல் காங்கிரசின் நிர்வாகிகள் பெருமளவில் கட்சியிலிருந்து விலகி வருகின்றனர். அதே நேரத்தில் அபிஷேக் பானர்ஜி உட்பட அதன் தொண்டர்களும் தலைவர்களும் தொடர்ந்து வன்முறையையும் எதிர்கொண்டு வருகின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 3 தடவைகள் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்தது. ஊழல், சர்வாதிகாரமான ஆட்சி, கருத்து வேறுபாடுகளை ஒடுக்குதல், பெண்களுக்கு எதிரான வன்முறை ஆகியவற்றின் காரணமாக அதன் வீழ்ச்சி நீண்ட நாட்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து வந்தது. இவை யாவும் நிர்வாகத்தின் மீதும் கட்சியின் மீதும் பொதுமக்களுக்கு இருந்த நம்பிக்கையை படிப்படியாக குலைத்த வேளையில் அபிஷேக் பானர்ஜியின் ஆதிக்கமும் கட்சிக்குள் விரிவடைய ஆரம்பித்தது. இது கட்சியை அடித்தளத்திலிருந்து கட்டியெழுப்பிய மூத்த தலைவர்களின் தலைமுறையினரை தனிமைப்படுத்தியது. மாநிலத்தின் முதல் பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சரான சுவேந்து அதிகாரி ஒரு காலத்தில் மம்தா பானர்ஜியின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக இருந்தவர். அவர் மம்தா பானர்ஜியின் மருமகனின் எழுச்சியை எதிர்த்தார். மேலும் தன் மீதான கடுமையான ஊழல் வழக்குகளை விசாரித்து வந்த மத்திய முகமைகளின் அழுத்தத்திற்கும் ஆளானார். திரிணாமுல் காங்கிரஸ் தனது அதிகாரத்திற்காக அரசு வளங்கள், உள்ளூர் நிர்வாகங்கள், காவல்துறை ஆகியவற்றை பயன்படுத்துவதில் எந்த தயக்கமும் காட்டியதில்லை. ஆனால் ஆட்டத்தின் விதிகளை இன்னும் கூடுதலாகவே மீறவும் துணிந்த பாஜகவை அதனால் எதிர்கொள்ள முடியவில்லை. திரிணாமுல் காங்கிரசிற்குள் நடக்கும் இந்த உள்நாட்டுப் போரில் சட்டபூர்வமான திரிணாமுல் காங்கிரஸ் தாங்கள்தான் என்று இரு குழுக்கள் உரிமை கோரும் நிலையில் இது தொடர்பான சட்ட போராட்டம் நீண்ட நாட்கள் நீடிக்கும். இந்த நிகழ்வு வன்முறை மற்றும் சந்தர்ப்பவாதம் நிறைந்த மேற்கு வங்கத்தின் பல தசாப்த கால நச்சு அரசியல் கலாச்சாரத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. புதிய எதிர்க்கட்சித் தலைவரான ரிதா பிரதாப் பானர்ஜி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பிறகு திரிணாமுல் காங்கிரசிற்கு தாவியவர். தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பல திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கள் கட்சியில் இணைய விரும்புவதாக பாஜக பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. அவர்களை சேர்ப்பதற்கு பதிலாக சட்டப்பேரவையில் திரிணாமுல் காங்கிரஸையே பாஜக கைப்பற்றியுள்ளதாக தெரிகிறது.